புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த சுவையில சூப்பர் டேஸ்ட்டான மாங்காய் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே வெல்லமும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு குக்கரில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி மட்டும் போட்டு விசில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்ப குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீ அஃப்ரின், இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல். ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், கீழே அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் நான் அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தடுக்கா மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அது கூட எடுத்து போட்டுடலாம். இது சும்மா வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம், சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு தான் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.